எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம கும்ப லக்னத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக கும்ப லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வசீகரிக்கும் ஆற்றலை உடையவர்கள். அது ஒரு ஸ்திர லக்னம். மற்றும் கும்பம் காற்று ராசியை அடிப்படையாக கொண்டது. சனியோட வீடு மிக முக்கியமாக ஆண் ராசி தன்மையை உடையது. கும்பம்னா நமக்கு எல்லாம் என்ன நினைவுக்கு வரும்? கலசம், கோபுரம். அந்த கோபுரத்தை நாம சாதாரணமா நம்ம பார்க்க முடியுமா? எப்படி பார்ப்போம்? நாம அண்ணாந்து தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு லக்னத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே ஜோதிடத்துல நான் பார்க்கும்போது கும்பத்துல கிரகம் இருக்கான்னு நான் பார்ப்பேன். கும்பத்துல கிரகம் இருந்தது அப்படின்னா ஒரு 80% அந்த ஜாதகம் தேறிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் கும்ப லக்னக்காரர்களுக்கு மிக முக்கியமாக ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா சூப்பர். அவர்கள் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அனைவரும் அண்ணாந்து அந்த கோபுரத்தை எப்படி பார்ப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு இமாலய வெற்றியை பெறுவார்கள், அடைவார்கள். பொதுவாக பார்த்தா ஒரு கலசத்துக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியாது. கலசத்துக்குள்ள தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ள தங்கமும் இருக்கும், சொல்ல முடியாது. அதுல செம்பும் இருக்கும், ஒருவேளை ஒண்ணுமே இருக்காது. அது போலதான் ஓரளவுக்கு இவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இவர்களேன்னு சொல்றதை விட நானும் கும்ப லக்னம் தான். சில சமயங்கள்ல என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியாது. அது போல இவங்களோட கேரக்டரை நாம இப்படித்தான் அப்படின்னு கணிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா மேசிவா டெரர் ஆயிடுவாங்க, திடீர்னு பார்த்தா டெரரா இருப்பாங்கன்னு பார்த்தா பயங்கரமா க்ளோஸ் ஆயிடுவாங்க. பொதுவா பார்த்தா கும்ப லக்னக்காரர்கள் பார்த்தா கும்பம் வசீகரிக்கும் ஆற்றல்னு சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா கும்பமும் ஒரு கும்ப லக்னக்காரர்களும் இன்னொரு கும்ப லக்னக்காரர்களும் பயங்கரமா அட்ராக்ட் ஆவாங்க. பொதுவாகவே கும்ப லக்னக்காரர்கள் எல்லாரையும் வசீகரிக்க கூடியவர்கள். ஏன்னா அறிவு சார்ந்து சரி, பர்சனாலிட்டிலையும் அழகாக இருப்பார்கள். அதனாலே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செக்ஸோட நாம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்றது பெட்டர். இப்ப நான் பாத்தீங்கன்னா நிறைய கும்ப லக்னத்தை ஜாதகம் பார்த்திருப்பேன். திடீர்னு ஒரு நாள் என்னுடைய வீட்டு தெரு முனையில ஒரு கடை பல வருடங்களா இருக்கு. அந்த வேலை செய்யற பையன் ரொம்ப நாள் திருமணம் ஆகல. சரி, சும்மா ஒரு பேச்சு கொடுத்து என்னப்பா உன் ஜாதகம் கொடுப்பா, உன்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறேன். பயங்கரமான ஷாக்கு. கும்ப லக்னம், கிட்டத்தட்ட வயசு பார்த்தா 35 வயசு ஆகுது. 7ஆம் இடத்துல தனித்த குரு. எப்பயுமே 7ஆம் இடத்துல நான் தனித்து ஒரு கிரகம் இருக்கக்கூடாது, அது திருமணத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கட்டம் காலியா இருக்கலாம், 7ஆம் இடம் கட்டம் காலியா இருக்கலாம். தனித்த குருவாக இருந்தாலும் தனித்த சுக்கிரனாக இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் திருமணம் 35 வயசுக்கு மேல. இப்ப சமீபம் பார்த்தது சுக்கிரன் தனித்த சுக்கிரன், எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கு, ஆனால் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. அதாவது ஒரு விதத்துல பார்த்தா அத காரகோ பாவநாஸ்தின்னு ஜாதகத்துல நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பொதுவா கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு டிலேடு மேரேஜ். இப்ப அந்த பையனை நான் சும்மா கேட்டேன், திருமணம் இவ்வளவு டிலே ஆகுதுன்னு பார்க்கும்போது கும்ப லக்னம். சரி, ஓகே, நான் கும்ப லக்னம். இப்போ பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்திலிருந்து கும்ப லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை கும்ப ராசிக்கும் எடுத்துக்கலாம். கும்ப ராசிக்கும் ஓரளவுக்கு பொருந்தும், 80% பொருந்தும். ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, யாருக்கு, ஆணுக்கா பெண்ணுக்கு சொல்றீங்களான்னு. பொதுவாக இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும். நான் பார்த்த வரைக்கும் ஒன்னு டிலேடு மேரேஜ், வயது அப்படியே கிட்டத்தட்ட எனக்கே 31 வயசுல திருமணம் நடைபெற்றது. பல கேசஸ்ல பார்த்தா திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோ அந்யோன்யம் இல்லை, நிறைய முரண்பாடுகள் வருது, நிறைய டைவர்ஸ் வருது. காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் கும்பம் 11ஆம் இடம், அதாவது லாபஸ்தானத்தை குறிக்கிறது. இன்னொன்று ஆசை அபிலாஷைகளை குறிப்பது. இப்ப பாத்தீங்கன்னா சென்ற பூர்வ ஜென்மத்துல நமக்கு சில ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேறாமல் இருக்கலாம். அதை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பிறவி எடுத்தவர் தான் இந்த கும்ப லக்னக்காரர்கள். கும்பத்தை பத்தி பேசுறதுதான் பேசிக்கிட்டே போகலாம். கும்பம் நம்ம ஒரு கலசத்தை பார்க்கிறோம் அப்படின்னா நாம மரியாதையாக வணங்குவோம் இல்லையா? அது போலதான் பொதுவாகவே கும்ப லக்னத்தில் பெரும்பாலானவர்கள் பாத்தீங்கன்னா மிட்டா மிராசுதாரர் இருப்பாங்க, இல்ல ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராவது இருப்பாங்க, அந்த மாவட்டத்துல ஒரு புள்ளியா இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் பார்த்தா ஐயா வணக்கம் குருஜி இப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப பொதுவா பெருமைக்காக சொல்லல. இப்ப பார்த்தா பலரும் என்ன குருஜின்னு கூப்பிட்டுருக்காங்க. வயசுல நான் சின்ன பையனா இருப்பேன், அவங்க என்னோட வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க. அவங்களே காலில் விழுந்து
ஐயா என்னை வந்து நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லி என்னை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வாழ்த்த சொல்லுவாங்க. இப்போ நான் பேரை சொல்ல விரும்பல. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஆழ்வார்பேட்டையில் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பிஏ. அவர் வந்து என்னை பார்க்கும்போது அடிக்கடி வந்து தொடர்பில் இருப்பார். என்னை நேராக பார்த்தாருன்னா என் காலில் வந்து நான் தொட வேணான்னு சொல்லுவேன், நான் காலில் விழாதீங்கன்னு சொல்லுவேன். தொட்டு என்னை தயவு செஞ்சு கோடீஸ்வரன் ஆகணும்னு வாழ்த்துங்க ஜி அப்படின்னுவார். நமக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கும். என்னடா இது பெரிய இடத்துல இருக்கிறாங்க, இவங்க வந்து சிஎமோட இருக்கிறாரு, இவர் வந்து நம்மளை வந்து இது பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி பல உதாரணங்களை சொல்லிட்டே போலாம். இது பெருமை பீற்றிக் கொள்வதற்காக இதை சொல்லல. பொதுவாக என்னடா நல்லதை மட்டும் சொல்றியே, பயங்கரமா பில்டப்பை கொடுக்குற, நீயும் கும்பலக்னம் வேற சொல்ற, அதனாலயே நான் டீப்பா ரிசர்ச் பண்ணுவேன். பொதுவாக கும்பலக்னம் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சனின்னா என்ன சொல்றது, சனி குடிகாரன். நான் சனி குடிகாரன், குளிர்ச்சியான கிரகம். சனி இருட்டு, ஆண் ராசின்னு சொல்லிட்டேன். கும்பலக்னம் தண்ணீரை அதிகமாக குடிப்பார்கள். ஒன்று என்னடா அது தண்ணீர்னா நிறைய தண்ணீர் அப்படின்னு என்ன சொல்றாருன்னு நீங்க தவறா எடுத்துக்க வேணாம். அப்புறம் என்னைய வேற நீங்க தவறா எடுத்துப்பீங்க. இந்த தண்ணியும் குடிப்பாங்க, அந்த தண்ணியும் நிறைய குடிப்பாங்க. காமெடிக்காக சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும் கும்பலக்னம் பெரிய என்ன சொல்றது அதிகமாக மதுப்பிரியர்களாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் தவிர்த்து கொள்வது அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் அவர்களுடைய எதிர்கால வாழ்விற்கும் சிறப்பு. இதுல பார்த்தா கும்பலக்னத்துல பலருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் தோல்வி ஆயிடுது. பெரும்பாலும், நான் எல்லாருக்கும் அப்படியே பொருந்தும்னு சொல்லல, பெரும்பாலும் இரண்டாவது திருமணம் நடக்குது. இதுல விசித்திரமான ஒரு விஷயமும் இருக்கு. பொதுவா கும்பலக்னம்னா நான் என்ன கேட்பேன்னு கேட்டீங்கன்னா, காதல் திருமணமா? ஏன்னா காதல் திருமணம் புரிவார்கள். பொதுவாகவே கும்பலக்னக்காரர்கள் நிறைய காதல் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கிறது. அதாவது லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பசங்க அவங்களோட லைஃப்லாம் வந்து லைஃப் ஸ்டைல்லாம் பயங்கரமா வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சாதாரணமா இருந்திருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பிறகு, லவ் மேரேஜ் பண்ணிட்ட பிறகு அந்த பொண்ணோட வந்த ராசியானு தெரியல, பயங்கரமான டெவலப்மெண்ட்டா இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்துக்கு 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் எது வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் வருது. சிம்மம் வந்து கோயில் வீடு, கும்பம் வந்து கோபுரத்தை குறிக்கக்கூடியது. சிம்மம் பார்த்தீங்கன்னா சூரியனோட வீடு. சூரியன் கேட்கவே தேவையில்லை, ராஜகிரகம். இவர்களுக்கு சுபத்தன்மையா இருக்கணும். இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது களத்திரம் பார்த்தீங்கன்னா அதிகார தோரணையுடன் இருப்பார்கள். அதாவது ஆளுமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அதனால் அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அப்போது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மற்றும் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அங்க களத்திரஸ்தானத்துல வர்றதுனால ஒருவேளை மனைவி உயர்ந்த குலத்திலிருந்தும் வரலாம், பெரிய சொத்து பத்து இல்ல பெரிய பேக்ரவுண்டோட இருக்கிற ஒரு களத்திர வந்து அமையலாம். ஆனால் கணவனையோ அல்லது எதிர்பாலினத்தையோ ஆளுமை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா ஒரு விதத்துல பார்த்தா அது நன்மை. அதாவது எல்லா வேலையும் இவரே எடுத்து போட்டுக்காம அவர்களுக்கும் நிர்வாகத்திறன் அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்தா இது சனியோட வீடு என்பதால் பார்த்தீங்கன்னா சனி என்பது வேலைக்காரனை குறிப்பது, தொழில்காரனை குறிப்பது. சனி கடினமான உழைப்பாளி. இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகள், உழைத்து கொண்டே இருப்பார்கள். அதாவது அவர்கள் யாருடையதும் இல்லாமல் தன்னை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய லக்னம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கும்ப லக்னம். நீ இல்லைன்னா என்ன, உன் தம்பி இல்லை, என் தம்பி இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல, நானே வரேன், நான் வந்தே காட்டுவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் கும்பலக்னக்காரர்கள். அவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வருவார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ காற்று ராசின்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி கும்பலக்னக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அதனால ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்களாக இருப்பார்கள். இவர்களை பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி காற்று ராசி என்பதால் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து பைலட்ஸாக இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து விலங்கு ஆராய்ச்சி, விலங்குகளை நேசிக்கக்கூடியவர்கள், காடுகளை நேசிக்கக்கூடியவர்கள், பிரபஞ்சத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன், இப்போ ஈர்ப்பு விதி அதெல்லாம் சொல்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீக்ரெட்னு ஒரு ரகசியம்னு ஒரு திரைப்படம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள் பிரபஞ்ச ஆராய்ச்சியை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கும்பலக்னக்காரர்கள் சொல்லலாம். கும்பலக்னத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் இருக்கு. அதாவது சதயம் 4 பாதம் இருக்கு, பூரட்டாதி வந்து 3 பாதம் இருக்கு, குருவோட நட்சத்திரம். சதயம் வந்து ராகுவோட நட்சத்திரம், அவிட்டம் வந்து 2 பாதம் வருது, அதாவது செவ்வாயோட நட்சத்திரம். இது வந்து ஒரு ஸ்திர லக்னம்னு சொல்லலாம். இது வந்து ஜடராசின்னு சொல்லுவாங்க.
அதாவது ஸ்திரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு நிலை வாசல் இருக்கு, அதுல ஒரு கதவு இருக்கு அப்படின்னா அந்த நிலை வாசல் கதவு இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த நிலைவாசல் கதவு பாத்தீங்கன்னா ஸ்திரமா இருக்கு அப்படின்னா அந்த வீடு சிறப்பாக இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அது குபேர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் சதயம் பாத்தீங்கன்னா வந்து குபேர நட்சத்திரம், பூரட்டாதையும் வந்து ஒரு குபேர நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது என்பதால் அதனால பாத்தீங்கன்னா கும்பத்தை குபேர நட்சத்திரம் என்றும் கும்பத்தை குறிப்பிடுவார்கள். அதனால பாத்தீங்கன்னா கும்பத்தை வந்து குபேர நட்சத்திரம் இருக்கக்கூடிய லக்னம் என்றும் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு வீட்டோட நிலவாசல் ஸ்திரமாவே இல்ல, வாசலே சரியில்லை அப்படின்னா செல்வம் எப்படி வரும்? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சரமான கதவு நான் சொல்லுவோம், ஸ்திரமா நல்ல பலமான கதவியா அப்படிதானே சொல்லுவோம். இதுல மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கும்ப லக்னம் 2-5 காலபுருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா 2-5-8-11 இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அப்ப 11ஆம் இடம் வந்து ஆராய்ச்சி மனப்பான்மை உடையதுன்னு சொல்லிட்டேன். அப்போ கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா பிரகாசிப்பார்கள், மிகுந்த ஜோதிடத்தில் ஆராய்ச்சி மனப்பான்மையை உடையவர்களாக இருப்பார்கள், புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பவர்களாக இருப்பார்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜோதிடம் சிறப்பாக வரும், சிறப்பான ஜோதிடர்களாக விளங்குவார்கள். அதே போல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கண் பாதிப்பு மற்றும் பல்லில பிரச்சனை போன்றவைகள் வரும். அதே போல இவர்கள் எல்லாம் மிகுந்த பயண பிரியர்கள், அதாவது நிறைய பயணங்கள் செய்து புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பார்கள், ஆராய்ச்சி மேற்கொள்வார்கள். அந்த பயணத்தின் மூலம் இவர்கள் பல நன்மைகளையும் அடைவார்கள். பொதுவாகவே கும்பலக்னம் நிறைய பயணம் செய்ய 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 அவர்கள் வாழ்வில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தடைகள் விலகி பல முன்னேற்றமான நிகழ்வுகள் அவர்கள் வாழ்வில் நடைபெறும். அதே வேளையில பாத்தீங்கன்னா அந்த கும்பலக்னத்துல பாத்தீங்கன்னா இவங்களோட வம்சத்துல பாத்தீங்கன்னா பெரும் கடனாளி ஆகி ஊரை விட்டு ஓடியவர்கள் இருப்பார்கள். அதாவது கும்ப லக்னத்துக்கு நான் சொல்ல, அவங்களுடைய வம்சத்தில் மூதாதையர்களில் இருக்கலாம், இருந்திருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா கும்ப லக்னக்காரர்கள் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும், பெரும்பாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அதே போல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ள கூடாது. இந்த கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் உடன்பிறப்புகளால் எந்த பிரயோஜனமும் இருக்காது, அவர்களால் எவ்வித நன்மையும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்க லக்னம் வந்து சனி பகவான், இங்க 3ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம், அங்க போய் தான் வந்து சனி வந்து நீசமாகிறார். அப்போ இவர்களுடன் உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு எவ்வித பிரயோஜனமும் இருக்காது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய அன்பை பெரிதாக பெறமாட்டார்கள். ஏன்னா 4ஆம் இடம் என்பது ரிஷபம் வருது, ரிஷபம் வந்து சுக்கிரனோட வீடு, 4 வந்து தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் பாத்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், அதாவது நான் வந்து உனக்கு மட்டுமே சொந்தம் இல்ல, ஊருக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உடையவர் தான் வந்து சுக்கிர பகவான். அப்போ அம்மாவுடைய அன்பை இவர்கள் பெரும்பாலும் பெறமாட்டார்கள். அந்த வருத்தம் கும்ப லக்னத்துக்கு இருக்கும். என்னடா இது, நம்ம தம்பி தங்கச்சி மேல நம்ம அண்ணன் மேலலாம் பயங்கரமா அம்மா பாசமா இருக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு பாசமே இல்லையே அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிதான் இருக்கும் கும்ப லக்னத்துக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா கும்ப லக்னம் காற்று ராசின்னு சொல்லிட்டேன், சூறாவளி காத்துனா வந்து சூறாவளி, நார்மல் காத்து கிடையாது. அப்போ ஒரு காத்து அடிக்குது, ஒரு சூறாவளி அடிக்குது, அங்க பாக்குறோம் கண்ணு கெட்டின தூரத்துல தகரம் இருக்குது. அப்ப சூறாவளி காத்துல அடிக்கிற சூறாவளி காத்துல தகரம் என்ன ஆகுது, அப்படியே பிச்சுக்கிட்டு போயிட்டு அங்க அடுத்த ரோடுக்கு அடுத்த தெருவில் போய் விழுந்துருது, இல்ல கொஞ்சம் தள்ளி போய் விழுகுது. அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையும். குப்பையில இருந்திருப்பாங்க, பார்த்தா திடீர்னு பார்த்தா பண வரவு பயங்கரமா வர ஆரம்பிக்கும், திடீர்னு பார்த்தா வந்து அப்படியே டவுன்ஃபால், ஒண்ணுமே இல்லாம காணாம போயிடும். அதாவது ஒரு நிலை இல்லாமல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எப்படி காற்று வந்து சூற காத்து வந்து திடீர்னு வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு அடிக்குதோ அது போல என்னடா இது குப்பையில கடந்தான் கோபுரம் ஆயிட்டான்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்னடா இவனாடா அவன் கோபுரத்துல இருந்தான்டா. இப்போ என்னோட வாழ்க்கையில நானே யோசிச்சு பார்த்துருக்கேன், என்னடா நம்மலாம் வந்து இப்படின்னு மேலே ஏறி அப்படியே போயிடுவோம், அப்படியே வந்து நினைச்சா இப்படியே வந்து நம்மளை வந்து கீழே கொண்டு வந்து விட்டுச்சே அப்படின்னு நினைக்கக்கூடியது சிந்திச்சு பார்க்கும்போது, அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா கடனும் அதீதமா திடீர்னு வந்து மூழ்கி போற அளவுக்கு கடன் ஏற்படும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா
அப்படியே ஒண்ணுமே இல்லாம எப்படியோ பணம் வந்து அந்த கடன்லாம் அடைச்சிருப்போம். அதனால எதிர்பாரா நிகழ்வுகள் கும்ப லக்னத்திற்கு நிறைய வாழ்க்கையில பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால என்னுடைய சின்சியர் அட்வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, கும்ப லக்னத்துக்காரர்களுக்கு நீங்க ரொம்ப எதிர்பார்க்க கூடாது. நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. நீங்க பாட்டு எதிர்பார்க்காம பேசாம வந்து எது கிடைச்சா என்ன, இறைவன் கொடுக்குறான்னு நின்றுங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க நினைச்சதுக்கு மேல 10 மடங்கு மேல கிடைக்கும். அதே போலதான் நீங்க எதிர்பார்க்காம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோயே வராதுன்னு நினைச்சிருப்பீங்க. எதிர்பாராத நோய் வரும், எதிர்பாராத கடன் வரும். அதை விட எதிர்பாராத வாழ்க்கையில் கும்பத்திற்கு எதிர்பாராத ஏமாற்றம் வரும். இவன் நம்மளை ஏமாத்த மாட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். இவனா நம்மளை ஏமாத்த போறான், நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு நினைச்சிருப்போம். அப்படியே வந்துட்டு அப்சைட் டவுனா ஒரே நைட் ஓவர் நைட்ல மாறி நமக்கு ஷாக் கொடுக்குற அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால நோய் வந்துருச்சுனாவே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா திடீர் என்று நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம், சின்ன விஷயமா தான் இருக்கும்னு நினைப்போம். உடனே டாக்டர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி அலோபதி மெடிசன்ஸை அவாய்ட் பண்றது கும்ப லக்னத்துக்கு சிறப்பு. நாட்டு வைத்தியம், கை வைத்தியம் முடிஞ்ச வரைக்கும். ஒரு ஸ்டேஜ் தாண்டி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் அது தந்தை ஸ்தானம். அதாவது கும்ப லக்னத்துக்கு 9ஆம் இடம் வந்து துலாம் வருது. பாக்கியஸ்தானம்னும் தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். அதை வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 7ஆம் இடமாக வருது. பார்த்தீங்கன்னா தந்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஹெரண்யா போன்ற தொல்லைகள் வரலாம். அதே போல பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம்னு சொல்லிட்டேன். அப்போ தந்தை சொல்றாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கள் தந்தை சொல்ற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்துல அந்த திருமண உறவில் விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். பொதுவாகவே சொல்லிட்டேன், 4ஆம் இடமும் சுக்கிரனுடைய வீடு ரிஷபம், 9ஆம் இடமும் வந்து சுக்கிரனுடைய துலாம் வீடு. அப்போ சுக்கிரன் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி. இப்போ பொதுவாகவே தந்தைக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நல்லவர்னு சொல்லுவாரு, கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்க ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா இவன் வேஸ்ட், அவர் கண்டுக்கவே மாட்டாரு. நீங்க கொடுத்தீங்கன்னா அவரு உங்க மேல அன்பு, மரியாதை, பிரியம் காட்டுவார். சரி, திருமண உறவு தந்தை சொல்லியாச்சு, திருமணம் நடந்துருச்சு, அப்ப என்ன பண்றதுன்னு சில பேர் கேட்கலாம். அதாவது இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்குள்ள மறுமாங்கல்யம் செய்து கொள்வது சிறப்பு, இல்ல 1 வருஷத்துக்குள்ள செய்து கொள்வது சிறப்பு. சரி, இப்பதான் நாங்க பார்த்துட்டே இருக்கோம், எங்களுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, அப்ப நாங்க வந்து எங்க நிறைய பிரச்சனை வருது, நிறைய முரண்பாடு வருது அப்படின்னா அவர்களும் மறுமாங்கல்யம் செய்து கொள்ளலாம். எனக்கு என்னையே தெரியாது, நிறைய பேர் என்னை வந்து பார்த்துருப்பாங்க. நான் பிரபஞ்ச விதியை பத்தி நிறைய பேசியிருப்பேன். அதனால நான் நிறைய பேரை வந்து என்னுடைய வாக்கு பலிதம் ஜாஸ்தி, அதாவது கும்ப லக்னத்துக்கு வாக்கு பலிதம் ஜாஸ்தி. அப்போ என்னுடைய பேச்சால் பலர் ஈர்க்கப்பட்டு பல பெரிய பெரிய டாக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து வரும்போது ஒரு பெரிய ஜோதிடர் என்னை 2018ஆம் ஆண்டு சந்திச்சார். அப்போ எனக்கே அவர் வந்து அட்வைஸ் பண்ணது என்னன்னா, மருமாங்கல்யம் பண்ணிக்கோங்க நீங்க அப்படின்னு அவர் அப்போ சொன்னாரு. அப்போ நான் அதை பெருசா கன்சிடர் பண்ணல, பண்ணிக்கிட்டா கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். அதனால இதை பார்த்துட்டு இருக்கவங்க இப்போ எந்த மாசத்துல பண்ணலான்னு நிறைய பேர் கேட்கலாம். அதாவது மறுமாங்கல்யம் செய்து கொள்வதற்கான மாசம் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் தான். கும்பலக்னம் பொதுவாகவே திருமணம் செய்ய வேண்டிய மாதங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் 3 மாதம் தான். ஆனி, ஆவணி, அதை விட்டாச்சுன்னா மாசி, இதில் தான் திருமணமே செய்யணும். அதனால கல்யாணத்தில் நிறைய பிரச்சனை வருது. நாங்கள் கும்பலக்னம், இப்போ நீங்கள் பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஆணாக இருக்கலாம், இது மாதிரி நிறையா முரண்பாடு வருது. அப்படின்ற பட்சத்தில் மறுமாங்கல்யம் நீங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட மாதங்களில் நீங்கள் உங்களோட ஜோதிடரை கேட்டு நீங்கள் செய்து கொண்டால் அங்கே வந்து கொஞ்சம் பிரச்சனை சுமூகமாகும். இல்லை ஒரு 25 வருஷம் ஆக போகுது, இப்போ நிறைய பேர் 25th anniversary கொண்டாடுறாங்க, அப்போ வந்து கோயிலில் போய் அப்போ ஒரு மறுமாங்கல்யம் வந்து செய்து கொள்வதும் சிறப்பு. கும்பலக்னம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து தான தர்மங்கள் செய்வதில் அலாதி பிரியர்களாக இருப்பார்கள். அதே போல இவங்க வீட்டுக்குள்ள அதிகமாக வாக்குவாதம், விதண்டாவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்தால் இவர்களுடைய குடும்ப உறவு சிறக்கும். அதே போல கும்பத்துல பாத்தீங்கன்னா பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறது, இல்ல பணத்தை பெருக்கிறேன்னு சொல்லி யார்கிட்டையாவது வட்டிக்கு கொடுக்கறது, இது போல விஷயங்கள் செய்தால் அந்த பணம் விரயம். அதே போல சீட்டு, இல்ல சிட் ஃபண்டு, இல்ல ஷேர் மார்க்கெட்டு, இப்படிலாம் வந்து பணத்தை வந்து கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா பணம் மொத்தமா பனால், ஒன்றும் வராது. அதே போல கும்பலக்னத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும்
பொய் சொல்ல மாட்டார்கள். ஆனா ஒண்ணு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், பிடிக்கலன்னா நேரடியா முகத்துக்கு நேரா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஒளிச்சு மறைச்சு பேசுறது, இந்த சிரிக்கிறது, இந்த மாதிரி நடிப்பது போன்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. நேரா நோஸ்கட்டு, நீ செய்யறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அதனால் இவர்களுக்கு பல பாதகங்கள் ஏற்படும். அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதே போல கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான முடிவு எடுப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மைன்னு சொல்லிட்டேன். அப்போ இவர்கள் அரசி ஆராய்ந்து சரியான முடிவு எடுப்பார்கள். அதனால பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பலரும் ஆலோசனை கேட்பார்கள். இப்போ நானே சொல்லியிருக்கிறேன், பல பேர், பல படித்தவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டாக்டர்ஸு, நம்ம நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் இருக்கிறவங்கலாம் இங்கே நேரடியாக பல ஆலோசனைகளை நான் வழங்கி இருக்கிறேன். அது போல கும்பலக்னத்துக்காரங்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்குறீங்கன்னா சரியா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்டயுமே இருக்காது. அதாவது 2 வார்த்தை சொன்னால் அந்த தோண்டு போயிருக்க மனுஷன் எந்திரிச்சிருவான். அதாவது நீ வருவடா, விட்றா, உங்கள் அப்பா என்ன அம்மா என்ன யார் இல்லைன்னா உனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, நீ ஜெயிக்கிற, நீ வரன்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி பல பேர் பெருமைக்காக சொல்லலை, ஒரு நடிகைக்கு எப்படி கூட்டமாக சுற்றுவாங்களோ, எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த பிரபஞ்சத்தை பற்றி, பிரபஞ்ச விதியை பற்றி பேசும்போதெல்லாம் என் வீட்டை தேடி நடிகைகளை தேடி பார்க்குற மாதிரி, அலையிற மாதிரி வீட்டுக்கே வந்துடுவாங்க. சொல்லாம கொள்ளாம இளைஞர்கள் இப்படிலாம் பல பேர் வந்திருப்பாங்க. அதனால் இவர்களுக்கு வாக்கு பலிதம் அதிகம். இவங்க சொல்லியாச்சு, ஜஸ்ட் வேற யார் சொன்னாலும் அவனுக்கு உள்ள போகாது, அதாவது ஸ்பிரிட்டுக்குள்ள போகாது. கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் உண்டு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சொல்ற வார்த்தையில ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படும் அந்த எதிராளிக்கு. அப்படி நான் சொல்லி பல பேருக்கு வாழ்க்கையில் இன்று சிறப்பாக இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது வார்த்தை. ஏன்னா இங்க பல பேர் நெகட்டிவ், 90% 99% நெகட்டிவ். அது கஷ்டம். சில பேர்லாம் நீங்க பேசுனீங்கன்னா நான்லாம் தெரிச்சு ஓடிடுவேன். அதுவா, அதுல காம்படிஷனு, இதுல காம்படிஷனு, அதெல்லாம் கஷ்டம், எது எடுத்தாலும் கஷ்டம், முடியாது, இப்படிதான் வார்த்தையே வரும். ஆனா கும்பலக்னக்காரங்க பாத்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவ். உன்னால பிரதமராக கூட நினைச்சா ஆக முடியும்னு பேசக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அது கும்பலக்னக்காரர்கள் மட்டுமே. அதனால் இவர்களிடம் பலரும் ஆலோசனை கேட்பார்கள். அப்படி அவர்களுடைய ஆலோசனையின்படி பலரும் வாழ்க்கையில் வெற்றியும் அடைந்திருப்பார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவுடைய சமையல் சிறப்பாக இருக்கும். அவங்க வீட்டில் விருந்தோம்பல் சிறப்பாக இருக்கும். கும்பலக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீடே சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு குரோட்டன்ஸோட ஒரு ஆர்கிடெக்சர் மைண்டோட அற்புதமா வாழ்ந்தா சூப்பரா வாழணும், அப்படிப்பட்ட ஒரு லக்னம் தான் கும்ப லக்னம். இத மாதிரி நம்மள மாதிரி வாழணும்டா அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. அப்படிதான் அவங்க வாழ்வாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல விருந்தோம்பல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யார் கட்டின வீடை வாங்குறீங்களோ வாங்கலையோ, நீங்க யோகசாலியா இருந்தா கும்பலக்னக்காரன் கட்டின வீட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய யோகசாலியாக மாறுவீர்கள். அவர்கள் வீட்டை வாங்குவதே சிறப்புனா அழகா இருக்கும், சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த வீட்டை வாங்கி அங்க குடி போயிட்டீங்களோ உங்கள் வாழ்க்கையில் சிறப்போ சிறப்பு. கும்பலக்னத்துக்கு 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்றோம். அங்க அதுவும் ஒரு காற்று ராசி மிதுனம் பார்த்தீங்கன்னா அது இசையை குறிப்பது. இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலக்னக்காரர்கள்லாம் இசை பிரியர்களாக இருப்பார்கள். அதாவது ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனப்பான்மைன்னு சொல்லிட்டேன். சாதாரண இசை இல்லை, அலசி ஆராய்ந்து. இப்போ எப்படி ஒரு கர்நாடிக் மியூசிக் இப்போ பார்த்துட்டு இப்போ சுப்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்கெல்லாம் ஆர்டிக்கல் எழுதுவாங்க. ஒருத்தர் கச்சேரிக்கு போயிட்டு அவங்க எப்படி பாடினாங்க, எப்படி அவங்களுடைய கச்சேரி சிறப்பாக இருந்தது, அதை பற்றி எழுதுவாங்க. அது போன்ற இசையில் ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள், இசையை பற்றி அலசி ஆராய்ந்து விமர்சிக்க கூடியவர்கள் இந்த கும்பலக்னக்காரர்கள். கும்பலக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சிறந்த பேச்சாளர்களாக விளங்கக்கூடியவர்கள். தன் பேச்சால் அனைவரையும் வசீகரிக்கும் ஆற்றலை உடையவர்கள் கும்பலக்னக்காரர்கள். அதே போல நான் சொல்லிட்டேன், கும்பலக்னம் கடன் வாங்கக்கூடாது. அதாவது ஒரு சொத்தின் பேரில் கடன் வாங்கவே கூடாது. அப்படி சொத்தை வச்சு கடன் வாங்கினா அது விரயம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்குவதற்கு கடன் வாங்கலாம், அது அந்த கடனை அடைச்சிருவீங்க. ஆனா சொத்தை வச்சு கடன் வாங்கினீங்க
அதை வச்சு ஒரு வியாபாரம் செய்ய போறீங்க அப்படின்னா அது விரயம். பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்தை திருமணம் செய்யும் மனைவிமார்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லுவேன். ஏன்னா இவர்கள் ரொம்ப கலாரசனை உடையவர்கள். அவருடைய மனைவிக்கு நிறைய வாங்கி கொடுக்கறது, புடவை வாங்கி கொடுக்கறது, வெளிநாட்டுக்கெல்லாம் போனால் ஏதாவது ஒரு காஸ்ட்லி திங்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கறது, இப்படி பல பொருட்களை வாங்கி கொடுத்து அசத்தக்கூடியவர்கள் கும்பலக்னக்காரர்கள். மனைவியின் அழகை வர்ணிக்கக்கூடியவர்கள், மனைவியை நேசிக்கக்கூடியவர்கள். அதனால் கும்பலக்னத்தை திருமணம் செய்யும் பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்தை நண்பராக கொண்டவர்களும் பார்த்தீங்கன்னா பாக்கியசாலிகள் தான். அதாவது கும்பலக்னத்தோட நட்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவர்களால் கும்பலக்னக்காரர்களால் பலாபலனை எப்படியும் அடைந்து விடுவார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது நோய் வந்தால் முதல்ல காமிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடிவயிறு பிரச்சனை வரும், ஹெரண்யா ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான விஷயங்கள் வரும், சிறுகுடல் பிரச்சனை வரும், யூரினரி ட்ராக்ல யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். இதெல்லாம் கும்பலக்னக்காரர்கள் கவனம் எடுத்துக்கொள்வது அவசியம். ஸோ இது போல தொடர்ந்து அனைத்து லக்னங்களுக்கும் நாம் பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக